விக்கிரக வழிபாடுக்கு முன்னால் ஸ்ரீசக்கர வழிபாடு, ஸ்ரீசக்கர வழிபாடுக்கு முன்பாக மர வழிபாடு. நம்முடைய முன்னோர்கள் பரபிரம்மமாக உயிரை காக்கக்கூடிய, நமக்கு உயிரை வழங்கக்கூடிய, சுத்தமான காற்று தரக்கூடிய பஞ்சபூதங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய வாயு பகவானே இங்கே மரமாக நினச்சி கும்பிட்டுருக்குறாங்க. அதனால் ஓச்சரை வாயுன்னா நமக்கு உயிர், காற்றே முதல் கடவுள் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் சொல்கிறாங்க. இந்த மரத்துக்குண்டான வழிபாடும் இந்த மரத்துக்குண்டான வரலாறுகளையும் சொல்லும்போது பரசுராமர் சேத்திரத்தில் முதலாக மரம் தான் வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி மர வழிபாடு இருந்திருக்கு. அதான் ஒவ்வொரு கோயில்லையுமே தல விருட்சவம் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலில் உள்ள தல விருட்சத்தையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பக்கத்தில் மாயான பூமியும் இருக்கிறதா சொல்கிறாங்க. வாயு பகவான் ஒருத்தருடைய காற்றை நிப்பாட்டுறதுக்கும், ஒருத்தருடைய காற்றை உயர்த்துறதுக்கும், காற்றின் மூலமாக உயிர் வாழ்கிறதுக்கும் உண்டான அந்த மூலக்கருவாகிய ஜீவனை கொடுக்கக்கூடியது இந்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு ஏக பிரம்மமாக ஜாதி மதம் இனம் மொழி கடந்து பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வாயு பகவான் இங்கே மர வடிவமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓச்சரை அப்படின்னு பேர். எதை எண்ணி எதை கேட்குறோமோ அந்த காரியத்தை 100க்கு 100 இங்கே சரிப்படுத்தி கொடுப்பதாக இந்த வரலாறு சொல்லுது. இங்கே இன்றைய நாளில் வழங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார். அற்புதமான திருச்சேத்திரம். காணிக்கை இல்லை, கியூ இல்லை, வரிசை இல்லை, ஸ்பெஷல் தரிசனம் கிடையாது, கட்டண தரிசனம் கிடையாது, ஜாதி மதம் இனம் மொழி கிடையாது. பரபிரம்மமான கடவுள் ஏக இறைவன் ஒருவனே என்று எல்லாரும் வழிபாடு செய்யக்கூடிய சிவச்சேத்திரம் தில்லை சிற்றம்பலம். தகவலுக்காக அகஸ்தியர் ஜீவநாடி ஜோதிடர் முத்துக்குமார சுவாமி, அகஸ்தியர் ஸ்ரீ தர்ம சக்கர ஸ்ரீபாலா வித்யாவிடம், திருக்குற்றாலம்.